ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ வந்து செக்யூரிட்டி ஃபீச்சராக ஒரு சின்ன விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெனிஃபிட் என்ன, அதனால் வழக்கமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய அசௌகரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ ஒன்றும் கிடையாது, எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு வந்து அப்பப்போ சில விஷயங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்பர்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அஃபீஷியல் பேங்கிங் ஆப்பான யோனோ ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இனிமேட்டு பேங்க்ல என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய மொபைல்ல மட்டும்தான் உங்களுடைய யோனோ ஆப்பை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் சில பேர் வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, பேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற மொபைல் நம்பர் ஒரு நம்பரா இருக்கும். பட் அவங்க யோனோ ஆப்பை வந்து யூஸ் பண்ணக்கூடியது, இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது வந்து இன்னொரு மொபைல்ல யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் டுவல் சிம் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டு நம்பரும் ஒரே இதுல இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் நீங்க ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் சூஸ் பண்ணணும்னு கேட்கும்போது இனிமேட்டு நீங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இல்லாம இருக்கக்கூடிய மொபைல் போன்ஸ்ல உங்களுடைய யோனோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இனிமேல் நீங்க யூஸ் பண்ண முடியாது. இது வந்து கண்டிப்பா உங்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காகங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் சப்போஸ் அப்படி நீங்க கேஷுவலா பேங்க்ல வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்குது, அது வேற ஒரு நம்பர். பட் நீங்க யோனோ ஆப் யூஸ் பண்றது வேற ஒரு போன், வேற ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேட்டு உங்களுடைய யோனோ ஆப் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கீங்களோ அதுல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க யோனோ ஆப் எந்த போன்ல யூஸ் பண்றீங்களோ அதுல என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதை போய் பேங்க்ல உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரா நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஒரே வழி. பட் இது என்னதான் ஒரு சின்ன அசௌகரியம் மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து நம்மளுடைய சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல முக்கியமான சேஃப்டி என்னன்னா, சப்போஸ் உங்களுடைய போன் யாருக்காவது ஆக்சஸ் கிடைச்சிச்சு, இல்லைனா வந்து உங்களுடைய எம்பின் யாருக்காவது ஆக்சஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருக்கக்கூடிய போன்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற அவங்களோட போன்ல இன்ஸ்டால் பண்ணி ஓடிபி அங்க போற மாதிரி அவங்களால மாத்திக்க முடியாது. ஏன்னா ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அவங்களதான் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஆடட் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி, விச் இஸ் அ குட் திங். இது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போன் பேங்கிங் விஷயமா நீங்க என்ன வந்து பேங்கை கான்டாக்ட் பண்ணி போன் பேங்கிங் சப்போர்ட் எது எடுக்கணும் அப்படின்னாலும் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் மூலியமா மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன்ல வந்து அதாவது எஸ்பிஐ வந்து சில கஸ்டமர் கேர் நம்பர்ஸ் வந்து இருக்கு. 18001234 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பரை கால் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுடைய டெபிட் கார்டு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க, அதோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். பாஸ்புக், செக் புக்கோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை பத்தி போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போன் பேங்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. பட் இந்த போன் பேங்கிங்கை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல இருந்து மட்டும்தான் கால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்பதான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அடிஷனல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ உங்களுக்காக வேற யாரும் வந்து ஏடிஎம் கார்டு வந்து அப்ளை பண்ணிடவோ இல்லை நீங்கள் அப்ளை பண்ண ஏடிஎம் கார்டை மிஸ்யூஸ் பண்ணவோ வந்து முடியாது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளோ மணி இருக்கு அப்படிங்கிறதையும் வேற யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் மூலியமா நீங்க போனீங்கன்னா மட்டும்தான் எஸ்எம்எஸ் போன் பேங்கிங் போன்ற ஃபெசிலிட்டிஸை அவைல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் மாதிரி தெரிஞ்சாலும் அல்டிமேட்லி நம்மளுடைய சேஃப்டிக்காக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு இதற்கு தேவையான சேஞ்சஸை பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ ஒன்று ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை போய் நீங்கள் பிரான்ச்சில் மாற்றிக்கணும் உங்களுடைய கன்வீனியன்ட் நம்பரா. அப்படி இல்லைனா எந்த நம்பரை வச்சிருக்கீங்களோ அங்கே அதில் வந்து யோனோ ஆப்பை யூஸ் பண்ணாமல் ரெஜிஸ்டர் மொபைலில் யோனோ ஆப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஃபோன் பேங்கிங்கும் இது அப்ளை ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, இன்னைக்கு ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சோஷியல் சர்க்கிளையும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வேண்டிய முக்கியமான தகவல் இது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.